வணக்கம் மைடிய நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. இன்னைக்கு நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டியில பரம்பிக்குளத்துல இருக்கிற லிவிங் லெஜெண்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். லிவிங் லெஜெண்ட்னா ஒரு பர்சனோ இல்ல ஒரு அனிமலோ கிடையாதுங்க. இப்படி மெஜஸ்டிக்கா உங்களுக்கு தோற்றம் கொடுத்துட்டு இருக்க இந்த மரம் தான் அந்த லிவிங் லெஜெண்ட். அது என்ன மரம் தெரியுமா? கன்னிமெரா டீக். நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டியில ரீசெண்டா ஒரு ஃபாரஸ்ட் ட்ரிப் ட்ரக்கிங் போனோம் இல்லையா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்க அந்த ட்ரக்கிங் வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அட்டாச் பண்றேன், அந்த ட்ரக்கிங் வீடியோவை பாருங்க. ஸோ அப்படி நாங்கள் ட்ரக்கிங் போகும்போது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் எங்களை கூட்டிட்டு போன ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய விஷயம் இடம் தாங்க இந்த கன்னிமெரா டீக் இருக்கக்கூடிய இடம். அதாவது கன்னிமெரா தேக்கு. இந்த தேக்கு மரத்தை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். அதை பத்தின விஷயங்கள் கேட்கும் போது ஒரு விஷயமும் அவ்வளோ ஒரு பிரமிக்க வைக்கிறதா எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ பரம்பிக்குளம்ன்றது கேரளால இருக்கிற அந்த ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. அங்க அந்த ஃபாரஸ்டுக்குள்ள நாங்க சஃபாரி போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு மரங்களாவே இருந்துச்சு. ஸோ அந்த தேக்கு மரங்கள்லாம் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த காட்டோட செழுமையை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல்லா தேக்கு மரத்தை நட்டு வச்சிருக்காங்க. ஆனா இவங்க நட்டு வச்சிருக்கும் போது அந்த தேக்கு மரத்துல இந்த கன்னிமெரா அப்படின்ற இந்த தேக்கு மரம் அவங்க நடாம ரொம்ப வருஷமா இந்த தேக்கு மரம் அங்க இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கும் மேலாக இருக்குதான் இந்த தேக்கு மரம் அங்க. ஸோ இந்த கன்னிமெரா டீக் பார்த்தீங்கன்னா more than 500 இயர்ஸா வேர்ல்டுலயே எங்கேயுமே இல்லாம நம்ம பரம்பிக்குளத்துல தாங்க இருக்கு. இது கேட்கும் போது அப்படியே ஒரு பிரமிக்க வைக்க அப்படியே புல்லரிக்கிறதா இருக்கு இல்லையா? ஆனா அந்த கன்னிமெரா டீக்கை நாங்க நேர்ல பார்க்கும்போது அப்படியே வியந்துட்டோம். அவ்வளோ உள்ள இருந்துச்சு ஆனா கன்னிமெரா டீக். பட் போற இடமெல்லாம் தேக்கு மரமா இருந்தது. ஒரு தேக்கு மரத்தை கூட வெட்டாம அதோட கிரீனை காத்துக்கிட்டே வந்திருக்காங்க நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு சல்யூட். இந்த கன்னிமெரா டீக் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த கன்னிமெரா டீக் 500 இயர்ஸ் மேலே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு லெஜெண்ட். அது மட்டும் இல்லாமல் இதோட உயரம், அதாவது டால் பார்த்தீங்கன்னா 48 மீட்டர் உயரம் கொண்டது. அகலம் கிட்டத்தட்ட 21 ஃபீட் அகலம் கொண்டது, அதாவது 21 அடி அகலம் கொண்டது. நம்ம 10 பேர் சூழ்ந்து கை கூத்து நின்னா கூட இந்த மரத்தை நம்மளால கவர் பண்ண முடியாதான். இன்னொரு ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த கன்னிமெரா டீக்கை பற்றி நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் 1994ல மகாவிருக்ஷ புரஸ்கார் அப்படின்னு இந்த கன்னிமெரா டீக் மரத்துக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. எப்படி என்னன்னு தெரியுமா? அப்படின்னா கிரேட் ட்ரீ அப்படின்னு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. இதை பத்தின இன்ட்ரெஸ்டிங் விஷயம் அந்த ரேஞ்ச் ஆஃபீஸரே எங்ககிட்ட ஷேர் பண்ணாரு. என்னன்னா, இந்த ஊர் மக்கள், இந்த கிராமத்துல வாழ்ற மக்கள் இந்த மரத்தை இன்னைக்குமே தெய்வமா வணங்குறாங்களாம். ஏன் அப்படின்னா, பிரிட்டிஷ் பீரியட்ல இந்த மரத்தை வெட்ட வரும்போது இந்த மரத்துல இருந்து ரத்தம் மாதிரி, அதாவது வெளியில வந்திருக்கு, அதாவது ரத்தம் மாதிரி வடிஞ்சிருக்கு. ஸோ அதை பார்த்து அந்த மரத்தை வெட்டுறதை ஸ்டாப் பண்ணிட்டு அன்னையில இருந்து இன்னை வரைக்குமே இந்த மரத்தை அவங்க தெய்வமா வணங்குறாங்களாம். இன்னைக்குமே ஆஃபீஸர்ஸ் யார் இந்த பக்கம் வந்தாலுமே இந்த மரத்துக்கிட்ட எங்களை நல்லா பார்த்துக்கோ, இந்த காடை நல்லா பார்த்துக்கோன்னு வேண்டிக்கிட்டு தான் போவாங்களாம். சூப்பரா இருக்குல்ல? இப்படி ஹார்ட் டச்சிங்கா இருக்குல்ல கன்னிமெரா டீக்? நீங்க பரம்பிக்குளம் விசிட் பண்ணும்போது மறக்காம இந்த கன்னிமெரா டீக்கை போய் பாருங்க. இதை பார்க்கும்போது, இது பக்கத்துல நிற்கும் போது நம்மளுக்கு தான் ரொம்பவே பெருமையா இருக்கும். ஸோ கண்டிப்பா மறக்காம மிஸ் பண்ணாம இந்த கன்னிமெரா டீக் போய் பாருங்க. இந்த ஜேகே கிரியேட்டிவிட்டியில கன்னிமெரா டீக் பத்தின இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்க எல்லாருக்குமே இருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல சூப்பரான இன்ஃபர்மேஷனோட உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். Until then, தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் ஜேகே.